அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் சன்னாவை வச்சு சூப்பரான ரோட் சைடு மசால் பூரி தான் செய்ய போகிறோம். எவ்வளோ ஈஸியாக செய்கிறோன்னு வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம 500 கிராம் அளவு இந்த மஞ்சள் பட்டாணியை எடுத்து காலங்காத்தில் சைடி முடிஞ்ச உடனேவே நான் ஊற வச்சுட்டேன். ஒரு 6 மணி போல். டைமிங் எதுவும் இல்லை, 6 மணிலேருந்து எடுத்து ஈவினிங் 4 மணி ஆக போகுது. இப்போ வரைக்கும் இது நல்லா ஊறி இருக்கு. இப்போ இது நம்ம குடிக்கிற தண்ணியோட தான் வச்சிருக்கோம். இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்ம குக்கரில் விட்டு நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக நல்ல தண்ணி ஊற்றி இது கூட நம்ம 2 உருளைக்கிழங்கு, இந்த பட்டாணிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம 8 to 9 விசில் விட்டுக்கலாம். உங்களோட பட்டாணி அப்பவும் வேகலை அப்படின்னா நீங்கள் பின்னையும் 2 விசில் விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு அப்படியே இப்படி தொடும் போதே மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு சாஃப்டாக நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்க, நம்ம 8 விசில் விட்டுக்கிட்டோம். கொஞ்சம் நம்மளுக்கு பட்டாணியாகவும் கொஞ்சம் இப்படி சாஃப்டாகவும் நம்மளுக்கு ஆயிடணும். உருளைக்கிழங்கும் நம்ம போட்டிருந்தோம், அதையும் மசிச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு மசாலா செஞ்சுக்கலாம். மசாலா செய்யறதுக்காக நான் 2 ஸ்பூன் கடுகு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன். கொஞ்சமாக நம்ம வெங்காயம் வதங்குற அளவுக்கு போட்டால் போதும், அதிகமாக நம்மளுக்கு எண்ணெய் வேண்டாம். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். பிஞ்ச் ஆஃப் பெருங்காயத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பாருங்க, நம்ம இது நல்லா பிங்கிஷா சாஃப்டா வதங்கி வந்துருச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும் போது தான் நம்ம சாப்பிடும் போது அந்த வெங்காயம் நம்மளுக்கு வாயில கடிப்படும் போது நல்லா டேஸ்டியா இருக்கும். ஒரு 2 பச்சை மிளகாவை நான் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் நம்ம இந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கலாம். எண்ணெயில சேர்ந்து இந்த வெங்காயத்தோட ஃப்ரை ஆகும் போது என்ன ஆகும்னா, இந்த பச்சை மிளகா நம்மளுக்கு வாயில கடிப்படும் போது கூட காரம் அந்த அளவுக்கு தெரியாது. மைல்டான காரமும் இந்த இனிப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இந்த ஸ்டேஜ்ல பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நம்ம இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போற வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கிட்டாங்க. எண்ணெய் நம்ம கம்மியா சேர்க்கறதால நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனா லாஸ் என்ன அப்படின்னா, செய்யறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எந்த ஃபுட்டாவே இருந்தாலும் கொஞ்சம் நம்ம மீடியம் ஃப்ளேம்ல லோ ஃப்ளேம்ல அப்படி வச்சு செஞ்சாகணும். இல்லைன்னா நம்மளுக்கு அடி பிடிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு எண்ணெய் எந்த அளவுக்கு கம்மியா செய்யணுமோ அந்த அளவுக்கு நீங்க நான்ஸ்டிக் பாத்திரத்துல செய்ய நம்ம கம்மியா யூஸ் பண்ணி சமையல் பண்ணலாம். இப்போ 3 வெங்காயத்துக்கு நம்ம 2 தக்காளிய பொடிசா சாப் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டா மசிஞ்சு வர வரைக்கும் தக்காளியை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி போட்டோம் இல்லையா, இப்போ நம்மளுக்கு அடி பிடிக்காம தக்காளியில இருக்க மாய்ஸ்டர்லயே ஈஸியா நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா சாஃப்ட் ஆகி வந்துடும். தக்காளி சீக்கிரமா மசிஞ்சு வர்றதுக்கு நம்ம தக்காளிக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கல்லுப்பு நம்ம சேர்த்து பட்டாணிலையும் வேக வச்சிருக்கோம். அதனால 2த்தையுமே ஒன்னா சேர்த்து நம்ம தொழுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதான் நான் தொழுவ போயிட்டேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு தக்காளி நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு வரட்டும். நல்லா மசிஞ்சிருச்சு ஆல்ரெடி, இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு மசிஞ்சு வரணும். இப்போ இது மசிஞ்சிட்டு இருக்கட்டும். அது வரைக்கும் நம்ம மசாலா என்னென்ன அதில் சேர்க்க போறோம்னு சொல்லி பார்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து வச்சிருக்கோம். சாம்பார் பொடின்னு கூட சொல்லுவாங்க. 1/2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 3/4 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன்
மிளகாய் தூள், ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள், அதை விட கொஞ்சம் அதிகமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம ஜீரகத்தூள் எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையுமே நம்ம இதுல சேர்த்துக்கலாம். மசாலா அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு சும்மா கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஃப்ளேம் ஹைல வச்சு மசாலாவோட நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃப்ளேம் லோவில் வச்சு நல்லா மசாலா அது பச்சை வாசனை போய் நல்லா மசாலா எண்ணெயோட ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை சாட்டே பண்ணிக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ். கொத்தமல்லி தூள் போட்டோம் இல்லையா, அதனால கொஞ்சம் கெட்டி ஆகிடும். அதனால நான் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஃப்ளேம் லோவில் வச்சு ஒரு 2 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நம்மளுக்கு லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஒரு டைம் நம்ம கிளறிக்கலாம், இல்லைன்னா இதை அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பட்டாணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுதான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. இந்த ஸ்டேஜில் கல் உப்பு போட்டோன்னா கரையாது, அதனால கொஞ்சமாக நம்ம தூள் உப்பு சேர்த்துருக்கோம். இதோட பதம் பார்த்தீங்களா, எந்த மாதிரி இப்படி கெட்டியாக இருக்கணும். நல்லா கொஞ்சம் கொஞ்சம் பட்டாணி நம்மளுக்கு முழுசாக இருக்கணும், கொஞ்சமாக நம்மளுக்கு மசிஞ்சு இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போது இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அதில் கொதி வந்து நம்ம இறக்கிட்டோம். இப்போ நம்ம பூரி ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். போதும் இவ்வளோ எண்ணெய். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா நம்மளுக்கு சூடாகி வரட்டும். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் இப்போ நம்ம ஒரு பூரியாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பூரி அது ஒரு பக்கம் ஃப்ரை ஆச்சுன்னா அதுவாகவே திரும்பிக்கும் பாருங்க, தெரியுதா? நம்ம திருப்பவே தேவையில்ல. இவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. ஏதாவது 1-2 மட்டும்தான் இடம் பத்தலைன்னா திரும்பாது. கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, கொஞ்சம் கம்மியாக போட்டு நம்ம செய்யணும். இவ்வளோ சூப்பராக நம்ம பூரியெல்லாம் ஃப்ரை ஆகி அதுவாகவே திரும்பிட்டு நல்லா பெருசாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் இல்லாமல் நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி தேவையான அளவு பூரியை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். ஒரு டைம் எண்ணெய் சூடு பண்ணிட்டோம்னா நம்ம ஒரே டைமில் நம்மளுக்கு தேவையான பூரியெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோ சீக்கிரமாக நமுத்து போகாது, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை.
அவ்வளோதான், போதும். இது கூடவே கொஞ்சமா நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சிருக்கோம், அதையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதையும் எடுத்துக்கலாம் நம்ம எண்ணெய் இல்லாம. அவ்வளவுதான், இப்போ நம்ம பிளேட்ல சர்வ் பண்ணிக்கலாம். வாங்க, இப்போ கொஞ்சம் பூரிய இப்படி நம்ம உடைச்சு பிளேட்ல சேர்த்துக்கலாம். எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு பாத்தீங்களா? உடைக்க கூட முடியல, நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பா இருக்கு. இப்போ இது மேல நம்ம செஞ்சு வச்சிருக்க சன்னா மசாலாவை ஊத்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு இதுக்கு மேல நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஒரு 2-3 பீஸ் தக்காளி, கொஞ்சமா துருவின கேரட். கேரட் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல கொஞ்சமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த கார்ன்ஃப்ளேக்ஸை இப்படி நொறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மேல நம்ம கொத்தமல்லி தூவி, அவ்வளவுதான், சாப்பிட வேண்டியதுதான். சூப்பரான நம்மளோட ரோட் சைடு மசால் பூரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.